There is no substitute for hard work. தாமஸ் எடிசன். கடின உழைப்பிற்கு மாற்று வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்றாரு. உங்களுடைய கோலை நீங்க ரீச் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதை தவிர வேற எந்த வழியுமே இல்லை நம்மளுக்கு. இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போலாங்களா? ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது break in அப்படின்ற இந்த phrasal verbுக்கு மீனிங், அதை எப்படியெல்லாம் நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா உங்களால் இந்த break in அப்படின்ற phrasal verbுக்கு எத்தனை மீனிங் இருக்குது, அந்த மீனிங்கை நம்ம எந்த மாதிரி நம்மளுடைய சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத உங்களால் சரியாக செய்ய முடியும், சரியாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாம். பாருங்கள், break in அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்த்தா இன்டரப்ட், அதாவது குறுக்கிடுதல். யாராவது ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம நடுவில் போய் பேசுவோம் இல்லையா, அதை தான் நம்ம இன்டரப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம நடுவில் போய் பேசுறதையும் நம்ம break in அப்படின்ற இந்த phrasal verbல மீன் பண்ணலாம். ஸோ break in அப்படின்னா டு இன்டரப்ட் அ கான்வர்சேஷன். உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, 2 பேர் பேசி கொண்டிருக்கும் பொழுது நடுவில் நம்ம நுழைந்து நம்மளுடைய கருத்தை சொல்கிறோம் அப்படின்னா அதை நம்ம break in அப்படின்னு சொல்லலாம். If you break in on someone's conversation or activity, you interrupt them. நீங்கள் ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்க 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பதையோ அல்லது ஏதோ ஒரு நிகழ்ச்சியையோ நீங்கள் break in பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் நடுவில் நுழைஞ்சு இன்டரப்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம், குறுக்கிடுறீங்க அப்படின்னு அர்த்தம். அதில் நடுவில் நீங்கள் குறுக்க போய் உங்களுடைய கருத்தை சொல்கிறீங்க அல்லது நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு break in அப்படின்ற வார்த்தையுடைய ஒரு மீனிங் தெரிஞ்சிடுச்சு. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. மாலா did not want to break in on his telephone conversation. மாலா அவனுடைய டெலிஃபோன் உரையாடலுக்கு நடுவில் குறுக்கிட்டு பேச விரும்பவில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். மாலா அவனுடைய டெலிஃபோன் உரையாடலில் குறுக்கிட விரும்பவில்லை, நடுவில் நுழைஞ்சு பேச விரும்பவில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது, இந்த break in அப்படின்ற இந்த phrasal verbுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, to enter something such as a house or a computer system without consent or by force. அதாவது யாராவது ஒருத்தருடைய கம்ப்யூட்டரில் நம்ம அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அல்லது ஃபோர்ஸாக நம்ம அதை ஓப்பன் பண்ணி அதை பார்க்குறது. அப்படி இல்லைன்னா ஒருத்தருடைய வீட்டில் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் ஃபோர்ஸாக நுழையிறது. இதை நம்ம break in அப்படின்ற இந்த phrasal verbல மீன் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. The thieves broke in and stole 1 lakh rupees worth of computer. திருடர்கள் அந்த வீட்டினுள் நுழைந்து 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கம்ப்யூட்டரை திருடிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இது past tense இல்லையா? நம்ம இங்க break in அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணாம broke in அப்படின்னு யூஸ் பண்றோம். இந்த break in அப்படின்ற phrasal verb உடைய past tense தான் broke in. இது நடந்து முடிஞ்சிட்ட செயலை நம்ம சொல்றதுனால நம்ம break in உடைய past tense broke in இங்க யூஸ் பண்றோம். broke in-க்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் அவங்க வீட்டில் திருட்டுத்தனமாக நுழைஞ்சி அவங்களுடைய கம்ப்யூட்டரை திருடிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க. The burglars break in the bank by smashing the door. அந்த திருடர்கள் அந்த பேங்க்குள்ள கதவை நொறுக்கிட்டு உள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க. The police break in the house and arrest the thief. திருடர்கள் அந்த வீட்டில் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் போலீஸ்க்கு கிடைச்ச உடனே போலீஸ் அந்த வீட்டில் ஃபோர்ஸாக நுழைஞ்சி அந்த திருடர்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம இந்த break in அப்படின்ற phrasal verbுக்கு 2 மீனிங் பார்த்தோம். ஒன்று 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம குறுக்கிடுதல், அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கும்பொழுது நம்ம குறுக்கிடுதல், அதை நம்ம break in அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, ஏதாவது ஒரு வீட்டினுள்ளோ அல்லது கம்ப்யூட்டர் சிஸ்டத்துலேயோ நம்ம ஒருத்தருடைய பெர்மிஷன் இல்லாமல் ஃபோர்ஸாக அதில் நுழையிறது, அதை நம்ம break in அப்படின்னு சொல்லலாம். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த break in அப்படின்ற phrasal verbை தேவையான இடத்துல சரியான முறையில் பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இங்கிலீஷில் பேசுங்க,
கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.